இன்னைக்கு படம் நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு தடவை படத்துக்குலாம் போகலாம். சரி முதல்ல போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். எனக்கும் பசி எடுக்குது. சீக்கிரமா போய் சாப்பிடணும். இவளுங்க வேற என்னதான் பண்ணாலும் பசி எடுக்குது. நாங்க வந்துட்டோம். எங்க போயிட்டாருங்க? படம் தான் பார்த்துட்டு வரோம். வரும்போது கதவு சாத்திட்டு வந்தீங்களா? நீங்கள ஏன் கதவு சாத்திட்டு வரணும்? இது கூடமா உங்களுக்கு தெரியாது? இந்த டைம்ல வந்தா பேயெல்லாம் பின்னாடி வரும் தெரியுமா? ஐயோ இதுதானே இந்த காலத்துல போய் பேயின்னு சொல்லி நீ இதெல்லாம் வேற நம்பிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் நான் தான் சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி விடு, அதெல்லாம் விடுங்க. நான் முதல்ல பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். ஆமா. பிரியாணியா? எதுக்கு எத்தாலும் ஷாக்கிங் ஆகிட்டே இருக்கீங்க. பிரியாணி தானே. எதுக்கு எத்தாலும் பயந்தாங்கொல்லிங்களா இருங்க. இப்படியே இருங்க. இந்த டைம்ல எல்லாம் பிரியாணி வேணாம். நீங்க வேற இந்த டைம்ல வாங்கி வந்துருக்கீங்க. நான் சாப்பிட மாட்டேன். பேய் எனக்கு சீஸ்னா நான் என்ன பண்றது? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இரு போய் கதவு சாத்திட்டு வரேன். இரு எங்க போற? முதல்ல வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வா வா சாப்பிடலாம். வாங்க முதல்ல சாப்பிடலாம். எனக்கு வேணாம். கேட் சவுண்ட் தரத மாதிரி இருக்கு. ஐயோ எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்புதான். ஏன் இப்படி பண்றேனே தெரியல. முதல்ல வாங்க சாப்பிடலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. சரி நீங்களும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. எதுக்கு ஏதாவது சும்மா நினைக்காதீங்க. அப்போ பிரியாணி வாங்கினதுக்கும் பேய் தான் சொன்னீங்க, இப்பயும் பேய் தான் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த நினைப்பே போவாது. அப்படியே பேய் தான் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடல, நாங்களும் சாப்பிடல, வேற யாரும் சாப்பிடுப்பா? பேய் தானே சாப்பிட்டு. கதவு தட்டுமே சவுண்ட் கேக்குதுல்ல? யாரு? இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு நேரம் கதவு தட்டிக்கிறீங்க? கதவே தர மாட்டேங்கிறேன். அதுக்கு சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கதவு தட்டிக்கிறீங்க? கதவே தர மாட்டேங்கிறேன். அதுக்கு சாப்பிட்டு இவ்வளவு நேரம் என் கூட தானே இருந்த. இப்ப எங்க போயிட்டு வர? நான் தான் அப்படியே சொன்னேன்ல கதவு சாத்திட்டு வரேன்ட்டு. கதவு சாத்திட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்தேன். நான் வேற கதவு தட்டினே இருக்கேன். யாருமே திறக்கவே இல்லை. பார்த்தா தாப்பால் வேற போட்டு நின்னுச்சு. சரியா நித்தி வேற ஷாக்கிங்கா நின்று இருக்கா. என்னடி ஆச்சு? இப்படி சல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க. வாய் தர போட்டு தரவே மாட்டியா? யாரு? நீயா? இவ்வளவு நேரம் எங்க கூட தானே இருந்த? அவதான் இங்க இங்க இருந்தவளும் காணோம். அப்ப இவ்வளவு நேரம் என் கூட உட்கார்ந்து யாரு? அது தெரியாம தானே நானே குழம்பு போயிருக்கேன். இவ மாட்டேன்னா சல மாதிரி நின்னுக்கிறேன். நீ வேற என்ன வேற பயந்துட்டே இருக்க. நான் என்ன இவ வேற வந்து திடீர்னு வந்து நான் தான் வந்து நிக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம கூட யாரு இருந்தது? நீ அப்ப எங்க வந்த? அப்படி என்னதான் ஆச்சு? எல்லாம் ஷாக்கிங்காவே நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் ஆச்சு? நடந்ததாச்சும் சொல்லுங்களா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பாவும் காமெடியாவும் தாண்டி இருக்கு. அப்பனா நாங்க சொல்றது நீ நம்பவே மாட்டியா? இவ்வளவு தூரம் நாங்க சொல்றோம்ல. ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பேயோ? நீ வேற ஆண்டி இது பண்றிய. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாம் சார்லி விளையாடுவோம்ல. அது போட்டு பாட்டு பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஆமா அவ சொல்றது சரிதான். நம்ம அதே போட்டு விளையாடி பார்க்கலாம். சரி இவ்வளவுதான் சொல்றீங்க, அதே பண்ணி பார்த்துடலாம். எந்தனாலே எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்றதுனால தான் நான் பண்றேன். அக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி வாங்க. சார்லி இருக்கீங்களா? சார்லி இருக்கீங்களா? சார்லி இருக்கீங்களா? அடி நம்ம வீட்டுல இல்லை. நம்ம ஜாலியா இருக்கலாம். அக்கா எங்க பாருங்களா திரும்ப ஒரு நிமிஷம் இருங்களா. அது கேக்குதா?
ஆமா எனக்கும் அழுகுற சவுண்ட் கேக்குது. ஏன் நாடி சொல்ற? ஏய் அதெல்லாம் இல்லைங்க. ஏய் ஸ்பாய்லர்ல யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? ஏய் இப்ப என்னடி பண்றது? நம்ம வீட்ல ஒரு பேய் வேற இருக்கு. ஏய் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. அவர் எந்த பேர் நம்ம ஓடி வரலாம், நம்ம போய் பார்க்கலாமா? நமக்கு ஒரு நல்ல ஐடியா. இப்ப அந்த சாமியார் எங்க இருக்காரு? நம்ம பார்க்கணுமா அவரை? சரி வாங்க உடனே போய் நம்ம அந்த சாமியாரை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். வாங்க நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வந்து தீர்த்து வைங்க. வாங்க வாங்க. நான் தான் சிரிப்பு சாமியார். நான் சிரிச்சு சிரிச்சு பேய் ஓட்டுறவரு. பெப்பர் சீசர். என்னடி இது சாமியார் சீசர். நான் இப்ப பேய வர வைக்க போறேன். நான் பவர்ஃபுல்லான மனிதர்கிட்ட சொல்ல போறேன். என்ன சாமியாரா கூட்டிட்டே இருக்கீங்க? தாயே வெளிய வாடி பேய். சாமி நான் கூட போறேன். செக்காமா தாயே வெளிய வாடி பேய். வெளிய வா. வெளிய வரியா இல்லையா? இல்லனா மத்தனத்தை போட்டு அழிச்சிடுவேன். வெளிய வா. வெளிய வா. வெளிய வரியா இல்லையா? வெளிய வரியா இல்லையா? இல்லனா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன். வரியா இல்லையா? வரியா இல்லையா? யாருமே பயப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. பயப்படாதீங்க. அந்த பேய்ங்க வந்தா கூட நான் அந்த வெளிய அடிச்சு உன்னை அழிக்கிறதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். நீ என்ன பண்ண போறேன்னு பாரு. ஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாஜ்ஞவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம். பிரியாணி சாப்பிட முடியாம பேயால எனக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். உனக்கு பிரியாணி கொடுத்தா இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? ஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாஜ்ஞவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம். இந்தா உனக்கு பிடிச்ச பிரியாணி வந்துருச்சு. இத சாப்பிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. எனக்கு பிரியாணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சாமி என் வீட்ல இருக்கிற பேய் ஓட்டுனதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.